திராவிட மாடலின் நாயகர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்காக இந்த நேரத்தில் நான் அவருக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக எங்கும் இருக்கக்கூடிய காலனி என்ற பெயரில் உள்ள பகுதிகளில் பெயர் மாற்றம் செய்யப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதற்காக இந்த அவையிலே தமிழக முதல்வர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் பதிவு செய்து கொள்கிறேன். மேலும் இந்த மாதம் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த மாதம். அவருடைய பிறந்த மாதத்தில் என்னுடைய கோரிக்கையை இந்த அவையிலே பதிவு செய்கிறேன். உலகின் தலை சிறந்த தலைவர்களில் முதல் இடத்தில் இருப்பவர் சட்ட மாமன்னர் டாக்டர் அம்பேத்கர் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் ஓங்கி ஒழித்த ஒரு குரல் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் குரல். அவருக்கு இந்த மன்றத்தில் புகைப்படம் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையா நான் பதிவு செய்கிறேன். இதற்காக முத்தமிழர் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் 2008ஆம் ஆண்டு ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர் புகைப்படத்தை மாநகராட்சி மன்ற கூட்டங்கள் அலுவலகங்கள், மாநகராட்சி கூடங்கள், நகராட்சி கூடங்கள், பேரூராட்சி கூடங்கள், ஊராட்சி மன்ற அலுவலகங்களில் வைக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருக்கு புகைப்படம் வைக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் பெண்கள் உரிமைக்காக, சம உரிமைக்காக, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சட்டம் நிறைவேற்றுவது. இங்க இருக்கிற அத்தனை மகளிர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வாக்குரிமையே கிடையாது. ஆனால் இன்று இந்த அவையையே தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு இடத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கிற பாபா சாஹிப் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம். ஆக 100 ஆண்டுகளுக்கு அடுத்து வர நான் முழுசா சொல்லுறேன். இது என்னங்க மற்ற மாநிலங்கள் எப்படி தெரியாது. தமிழ்நாட்டுக்கு அம்பேத்கர் கூட நிறைய நெருக்கம் உண்டு. ஏன்னா அம்பேத்கர் தான் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். அவர் பெண்களுடைய உரிமைக்காக அவர்களும் சொத்தில் சம பங்கு வேணும், இடஒதுக்கீடு வேணும் சொல்லி அம்பேத்கர் ஒரு சட்டம் நிறைவேற்ற கொண்டு வர. ஆனால் சட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி ஆதாலேயே அந்த சட்டத்தை நிறைவேற்ற இயலவில்லை. அப்படி நிறைவேற்ற இயலவில்லை என்ற காரணத்தினால் தன்னுடைய அமைச்சர் பதவி ராஜினாமா செய்தவர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் என்பதை பதிவு செய்கிறார். ஆனால் அவர் ராஜினாமா செய்யும் போது ஒரு கருத்தை பதிவிட்டார். என்னன்னா, இன்று நான் கொண்டு வந்த இந்த மசோதா போட்டு போயிருக்கலாம், ஆனால் என்றால் ஒரு அரசியல் தலைவர் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவான் அவர் பதிவு செஞ்சார். அந்த அரசியல் சட்டத்தை நிறைவேற்றுவான் சொன்னார் இல்லையா, அதுதான் முத்தமிழ் தலைவர் கலைஞர் என்பதை நான் பதிவு செய்கிறேன். அதுதான் திராவிட மாடல் ஆட்சிக்கும் அம்பேத்கருக்கு உள்ள தொடர்பு என்பதை சொல்ல. அவர் என்னென்ன சட்டங்களை நிறைவேற்றினாரோ அத்தனையும் கலைஞர் அடுத்து திராவிட மாடல் நாயகன் எங்கள் தளபதி அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய பிறந்த நாளே சமத்துவ நாளாக தமிழகம் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் இந்த மன்றத்தில் அவருடைய புகைப்படத்தை வைக்க வேண்டும் என்று அவங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். தேசத்தந்தை மகாத்மா காந்தி என்றார் சட்டத்தின் அரசியலமைப்பு சட்டத்தின் தலைவர் மரியாதைக்குரிய பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து அவருடைய புகைப்படத்தை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடந்த கூட்டத்தொடர் அன்று 11வது மண்டல குழு தலைவர் நோலூர் வே ராஜன் பேசியமைக்கு சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவருடைய திருவுருவ படத்தை வைத்ததற்கு இந்த மாவட்டத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் அதை சொல்லிடுறேன். எல்லா மாமல்ல ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கூட்டத்தில் மன்ற உறுப்பினர்கள் கோரிக்கையை ஏற்று அவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று மாமன்ற நம்ம ஆளுங்கட்சி தலைவர் அவர்கள் நமக்குரிய மேயர் அவர்களிடத்தில் விடுத்த அந்த வேண்டுகோளை ஏற்று மேயர் அவர்கள் இன்றைக்கு அந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அதே போல வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் ஆணையர் அவர்களுக்கும் அனைத்து மாவட்ட உறுப்பினர் சார்பாக என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு செல்வபெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் சார்பாக என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டத்தை இயற்றி என் போன்ற மகளிரும் 200 வார்டில் 102 கவுன்சிலர்கள் மகளிர் கவுன்சிலராக அமர வழிவகை செய்த இந்திய அரசியல் சட்டத்தை இயற்றிய சட்ட மாமேதை
பாபா சாஹிப் பீமாராவ் ராம்ஜி டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் புகைப்படத்தை இந்த சிறப்புமிக்க மன்ற கூட்டத்திலே வைப்பதற்கு சென்ற மாதம் கோரிக்கை வைத்த எங்கள் மண்டல குழு தலைவர் அவர்களுக்கும் அதை வழிவகை செய்த எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் மாஸ்டர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கணபதியண்ணன் அவர்களுக்கும் மகளிர் கவுன்சிலர் என்ற வகையில் இந்த மன்ற கூட்டத்திலே கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. யார் கோரிக்கை வைத்தாலும் சரி, கோரிக்கை வைக்கப்படுவது நியாயமாக உண்மையாக உழைத்தவர்களாக இருந்தால் மறுமாதிரியே செய்து முடிப்போம் என்பதை இந்த மாதிரி புகைப்படத்தை வைத்த மதிப்பிற்குரிய ஆணையர் அவர்கள், துணை மேயர், எங்களுடைய பெண் சிங்கம் மேயர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே பத்திரிகையாளர்கள், என் உடன்பிறா சகோதரர்கள், மாவட்ட உறுப்பினர்கள், மகளிர் அனைவரும் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை ஆணையர், மேயர், துணை மேயர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கோடான கோடி நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.